எனக்கு செவி கொடுக்கிறவர் பரலோகத்தில் இருக்கிறார். கர்த்தர் கை வல்லமையை காண்பிக்க ஆரம்பித்தார். ஃபுல்லா காட்டல, ஃபர்ஸ்ட் ஒரு விரல காட்டினார். மொத்த மந்திரவாதமும் அவுட். உலகத்திலே அதிகமாய் மந்திரம் செய்கிறது ஈஜிப்ட்ல. எகிப்தின் மந்திரங்கள் என்பது சாதாரணம் கிடையாது. நமக்கு மோசேயின் கோல் பாம்பாய் மாறினது நமக்கு தெரியும். அது கர்த்தர் அப்படி ஒரு அற்புதத்தை செய்தார். ஆனா பார்வோன் மந்திரவாதிகள் எல்லாருடைய கோலும் பாம்பா மாறுது. இஸ்ரவேல்ல 12 கோத்திரம், 12 கோத்திரத்தாரின் கோல்களும் பாம்பா என்ன செய்யல, மாறல. இங்க ஒருத்தனுக்கு தான் கிஃப்ட், அங்க எல்லாருக்கும் கிஃப்ட். அவன் இங்க யாராவது ஒரு ஆளுக்கு தான், அங்க எல்லாருக்கும் கிஃப்ட். நிறைய கிஃப்ட்டுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன தெரியுமா? அதனாலதான் பைபிள்ல இருக்கு, தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்லும் போது அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். அவருடைய கனிகளாலே. ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நாங்க தீர்க்க தரிசனம் கொடுத்தோமே. அக்கிரம செய்கைக்காரரே, அவருடைய கனிகள், ஃப்ரூட் ரொம்ப முக்கியம். ஃப்ரூட் முக்கியமா இருக்கணும்னா ரூட் அதை விட முக்கியம். ரூட் எதுல இருக்குதோ அதை வச்சுதான் ஃப்ரூட் இருக்கும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கோலை போடுறான், ஒருத்தனா போடுறான். ஆமென். மோசே பார்த்திருப்பார், 40 வருஷம் ட்ரைனிங், ஒரு நிமிஷத்துல புஷ்ஷன் ஆயிட்டே அப்படின்னு. இல்ல, ஆண்டவர் போட வச்சார். உன் மந்திரத்தை எல்லாம் காட்டுங்கிறார். காட்டிட்டு இருக்கும் போது ஆண்டவர் ஒரு விரல காட்ட ஆரம்பிச்சார். அதை ஒரு நாள் மெடிடேட் பண்ணும்போது ஆண்டவர் எப்படி விரல காட்டியிருப்பார் தெரியுமா? அவ்வளவுதான். மந்திரவாதிகள்லாம் வராங்க. அதாவது அவர்கள் பிரயத்தனம் பண்ணினார்களாம். அப்படிதான் இருக்கு. 8வது அதிகாரம் 18வது வசனம். மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள், முயற்சி பண்ணாங்க. சிஸ்டர், உங்களுக்கு தொண்டை பிரச்சனை இல்லை. அவர்களால் கூடாமற் போயிற்று. செய்தும் அவர்களால் கூடாமற் போயிட்டு. கவனிங்க, உலகம் இது கர்த்தருடைய கரம் என்பதை அறியணும். எப்படி தெரியுமா? உங்களுக்கு விரோதமா நிறைய பண்ணுவாங்க, பண்ணியோ அது கூடா. செய்தும். அப்போ நம்ம ஜெபம் என்ன செய்யவே கூடாது. அப்படிதானே? அவங்க சொல்லுவாங்க, பாரு நான் உனக்காக பூஜை பண்ண போறேன், மந்திரம் பண்ண போறேன். நம்ம ஒண்ணு என்ன ஜெபம் பண்ணுவோம்? அவங்க ஆண்டவர் சொல்லி செய்ய விடு, செய்யுங்கள் தயவு செய்து. கொஞ்சம் நல்லாவே செய்யுங்க. செய்தும். ஆமென். அக்கினிக்குள்ள சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போட்டும் முடி கூட கரகல. நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், அசதியா இருக்கிறேன். இல்ல, நமக்கு தெரியணும் நம்ம சுற்றி என்ன நடக்குது. ஒரு சின்ன அசைவு வீட்டுல வந்தா கூட, ஒரு சின்ன மன வருத்தம் வீட்டுல வந்தா கூட அலர்ட்டாக பழகணும். சபைக்கு இன்னைக்கு சொல்லுகிற செய்தி இதுதான். அப்புறம் இல்ல, ஒரு சின்ன அசைவு, ஒரு உத்தரவாதம் எடுக்கிற தேவ பிள்ளை அலர்ட்டா. நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஜெபித்தேன் என்றல்ல, ஜெபிப்பேன் என்றல்ல, ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். வீட்டுல நேத்து ரொம்ப சந்தோஷமா இருந்து இன்னைக்கு என்ன முகத்துல ஒரு வாடல், ஒரு சின்ன எல்லாம், ஒரு சின்ன அசைவு வருதா, அலர்ட் ஆகணும். ஏன்னா சத்துரு எப்படி செயல்படுகிறான், கிரியை செய்கிறான் தெரியாது. ஒரு ஊழியரை குறித்து கேட்டோமே, மனைவி இறந்து
பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க காசு இல்லை. ஊழியர் உண்மையா ஆண்டவருக்கு ஊழியர் செய்யறவங்க யார்ட்டையும் போய் கை நீட்டிட மாட்டாங்க. அவங்களுக்கு முடியாது, அவங்களால அது முடியாது. அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அவர் உட்கார்ந்து இருந்து யோசிச்சுட்டு இருக்கிறார். ஆண்டவருக்குள்ள இருக்கிறதுனால சூசைட் பண்ணவும் மனசு வராது. எப்படி முடியும்? ஏன்னா மீட்டு கொண்ட ஆத்மா உள்ள இருக்குல்ல, அதை கனப்படுத்தணும்ல. உட்கார்ந்து ட்ரெயின் நிக்குது. ஆமே, உள்ள இருக்கிற ஊழியர்கிட்ட ஆண்டவர் பேசுறார். உன் பேக்ல இருக்கிற அவ்வளவு காசையும் கொடு. போய் கொடுத்தது ஓன்னு அழுதுட்டார். சில சிச்சுவேஷன்ல தேவன் நடத்தும் போது அவன் ஆண்டவரோட பேசிட்டே இருக்கணும். எனக்கு கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, உனக்காக ஆணியே வாங்கினார், உன்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? எனக்காக கையை நீட்டினதுனால தானங்க இந்த கையில ஆணி பட்டுச்சு. அவர் பூமியை படைக்க கரத்தை நீட்டும் போது கையில ஆணி உண்டாச்சா? இல்ல. மனிதனை உருவாக்க கரத்தை நீட்டினாரே, கையில ஆணி ஏறிச்சா? இல்ல. மனிதனை மீட்க கரத்தை நீட்டின போது ஆணி அடிப்பாங்கன்னு தெரியாது, அவருக்கு தெரியும். நம்ம லைட்டா இந்த ஸ்டவ் எல்லாம் கொளுத்தும் போது, பாத்திரத்தெல்லாம் இறக்கும் போது, அப்படி பாத்திரம் இந்த சூடு கையில பட்டது நம்ம என்ன பண்ணுவோம்? சூன்னு சொல்லுவோமா? என்ன பண்ணுவோம்? இப்போ தண்ணி சூடாக்குறோம், எனக்கு அது மட்டும் தான் தெரியும். தண்ணி சூடாக்குறோம், இறக்கி வைக்கிறோம், ஏதோ ஆவேசத்துல இப்படி கை வைக்கும் போது கையில சரணு யாரு என்ன பண்ணுவோம்? கீழே போடலாம். ஆண்டவர் கையை எடுத்தாரா? ஆண்டவர் கையை எடுத்தாரா? இல்ல, கையை நீட்டினார். அதே போல கிளாஸ்ல எல்லாம் அடிப்பாங்க, பாத்துருக்கீங்க? இப்ப அடிக்க கூடாது, இப்போ பிள்ளைங்க தான் டீச்சர்ஸ் அடிப்பாங்க. நாங்கள் அடி வாங்கும் போது அவருக்கு கோபம் வந்துடும் இல்ல? நம்ம கையை எடுப்போங்க. அவர் எடுக்கல. ஒரு கையில் என்ன நான் சொல்வேன்? இயேசுவின் அன்பை ருசித்தே தினமும் பல சூழ்நிலையில் மாறாத தள்ளாமலே தாங்கின அன்பேதுவே. நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். சிலர் உங்களை சில வார்த்தைகளை சொல்லி பேசுவாங்க. ஓகே, அதை விட்டுறணும். எப்படி விடணும் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட சொல்லி விடணும். ஆண்டவரே, அவர்கள் சபித்தாலும், ஐயோ என்னை இப்படி சபிச்சுட்டாங்க அப்படி சொல்லி நான் கலங்கிட்டு இருக்கிறேன்னா நான் என்ன பண்றேன் தெரியுமா? அவங்க கூட ஆண்டவரை வச்சுட்டேன்னு அர்த்தம். ஐயோ இவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க, நீ என்ன பண்ணாலும் உனக்கு உருப்படாது அப்படியே இருப்பாங்க. ஐயோ இப்படி சொல்லிட்டாங்க, நான் என்ன பண்ணாலும் உருப்படாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்படி நான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன்னா நான் என்ன பண்றேன் தெரியுமா? அந்த ஒரு 5 பேர் இருக்கிறாங்கல்ல, அந்த 5 கூட ஆண்டவரையும் சேர்த்து நான் வச்சுட்டேன்னு அர்த்தம். இல்ல, அவங்க பேசட்டும். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டு நான் நேர ஆண்டவர் சமத்தில் இருந்த, ஆண்டவரே நீரே என் தேவன் என்று அவர்கள் சபித்தாலும், அப்பா அவங்க சொல்றாங்க நீ எல்லாம் இந்த நிலையை விட்டு வளர மாட்டேன், அவங்களுக்கு தெரியட்டும்பா இது உம்முடைய கரம் என்று. அவங்க சொல்றாங்க
அவங்க சொல்றாங்க, நீ என்ன முயற்சி பண்ணாலும் உனக்கு வாய்க்கவே வாய்க்காதுன்னு. ஆண்டவரே, அவர்களுக்கு தெரியட்டும்பா இது உம்முடைய கரம் என்று. ஆண்டவரே, அவங்க சொல்றாங்க அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம கிட்ட தான் வரணும் அப்படி சொல்றாங்க. இல்ல இல்ல, அவங்களுக்கு தெரியட்டும். நானும் ஆமே. சிலர் அப்படி பார்த்து வச்சிருக்கிறாங்கல்ல, என்னன்னாலும் நம்மள்ட்ட தானே வரணும், நம்ம கிட்ட தானே வரணும். இல்ல, அவங்களுக்கு தெரியணும், அவங்களுக்கு தெரியணும். ஹல்லேலூயா, ஆமென். ஆவியானவர் இந்த வார்த்தையை அப்படியே பேசிக் கொண்டிருக்கிறார். நான் செய்திக்கு உள்ளே போகல, நீ உள்ள போக முடியுமான்னு தெரியல. ஆமென். அவர்கள் அறிவார்களாக. இந்த நாட்களிலே கர்த்தருடைய கரம் வெளிப்பட, கர்த்தருடைய கரம் விளங்க, உன்னுடைய ஜெபம் மிக மிக அவசியம்.